பார்சல் கட்டி வர்ற இந்த பபிள் ரேப்பரை உடைக்கிறப்ப பட் பட்னு ஒரு சவுண்ட் வருமே, அதே மாதிரி இந்த மஸ்கிட்டோ பேட் வச்சு கொசு அடிக்கிறப்ப டப் டப்னு ஒரு சவுண்ட் வருமே. இதெல்லாம் கேட்கிறப்ப நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் கொடுக்குது இல்ல? அதே மாதிரி ஒரு சிலர் அவங்களோட விரல்களை நெட்டி முடிக்கிறப்பவும் ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நெட்டி முடிக்கிறது நல்லதா, இந்த மாதிரி சொடக்கு எடுக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையா? வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். எல்லா ஜாயின்ஸ்லயுமே நார்மலாவே ஒரு திரவம் இருக்கும், ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். அதுல லேசா ஒரு ஏர் பாக்கெட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூட்டுகளை டப் டப்னு நெட்டி முடிக்கிறப்ப என்ன ஆகும், அந்த ஜாயிண்ட்ல இருக்க பபிள் ஏர் பபிள்ஸ் பாப் அவுட் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த சவுண்ட் கேக்குது. இது எப்பவாவது ஒரு தடவை பண்ணா ஓகே, பட் ஒரு சிலர் இதையே ஒரு ஹேபிட்டா அடிக்கடி பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்றதுனால ஆர்த்ரைட்டிஸ் வருமானா? மேபி ஆர்த்ரைட்டிஸ் வராது, பட் அது சுத்தி வர இருக்க லிகமெண்ட் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணும். லாங் ரன்ல அது வீக்கா கூட ஆக்கிடலாம். இதையே ஒரு ஹேபிட்டா பண்றது அட்வைசபிள் கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வருது, பண்ணணும்ன்ற ஒரு அரிச்சு வருதுன்னா அந்த டைத்துல அதை ஜென்டலா ஸ்ட்ரெச் பண்ற மாதிரியோ, ஒரு டீப் பிரீத் பண்ற மாதிரியோ, கொஞ்சம் ஃபோக்கஸை வேற இதுல டைவர்ட் பண்ற மாதிரியோ உங்களை நீங்களே அந்த சிச்சுவேஷன்ல இருந்து தவிர்த்துக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு ஏதோ நல்லா இருக்கும், ஆனா அந்த டப்பு டப்பு சவுண்டை கேட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரே தலைவலியா தான் இருக்கும். அதனால அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்றாங்கன்னா சைலண்டா இந்த வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க.